நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நேற்று தினத்தில் குடும்பமாக சுற்றுலா சென்றவர்களின் வாகனம் கோத்தகிரி பகுதியில் தடுப்பு சுவரை தாண்டி தேயிலை தோட்டத்திற்குள்ளாக அது விழுந்தது. அங்கே விபத்து ஏற்பட்டு சிலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் தொலைக்காட்சி பட்டியலில் பார்த்தேன். அதிர்ஷ்டவசமாக அது ஒரு உயர்ந்த மலைப்பகுதியில் ஏற்படாமல் ஓரளவுக்கு சமதளமாக இருக்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்டபடியினால் சிலர் காயமடைந்தார்கள். ஆனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று செய்தியில் நான் பார்த்தேன். இந்த விபத்தை நேரில் பார்த்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லுகிற பொழுது, இந்த விபத்திற்கான காரணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த பகுதியில் பிரயாணம் செய்கிற பொழுது சில காரியத்திற்கு சிலர் கவனம் செலுத்துவது கிடையாது. அதாவது எந்த இடத்துல எவ்வளவு ஆபத்தான வளைவு இருக்கிறது என்று அந்த விளம்பர பலகைக்கு அவர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அதே போல் எந்த ரோட்டில் எவ்வளவு வேகமாக போக வேண்டும் என்று சொல்லி அந்த வேக கட்டுப்பாடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதற்கும் அவர்கள் கவனம் செலுத்துவது கிடையாது. ஆக கவனம் செலுத்தாமல் போகிற பொழுது, அறிவுரைகளை அலட்சியப்படுத்துகிற பொழுது, அனுபவம் இல்லாத பொழுது இந்த விதமான விபத்துக்கள் ஏற்படுகிறது. அதுவும் இந்த பகுதியில் இப்படி விபத்துக்கள் ஏற்படுவது சில நேரங்களில் அது பொதுவாக இப்பொழுது சாதாரணமாக மாறிவிட்டது. நல்லவேளை இது உயர்ந்த மலை உச்சியிலிருந்து இந்த சம்பவம் ஏற்பட்டிருந்தால் அது பெரிய உயிர் சேதத்தை கொண்டு வந்திருக்கும். இனிமேல் இங்கே வாகனம் ஓட்டும்படியாக வருகிறவர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும், அவர்கள் அறிவுரைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நபர் தொலைக்காட்சி பெட்டியில் பேசுவதை நான் பார்த்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த காரியம் மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அதாவது பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் கவனக்குறைவாக இருந்தால், அறிவுரைகளை அலட்சியப்படுத்தினால் பூமிக்குரிய சேதாரம், இழப்பு நேரிடும். சில வேளைகளில் அதை நம்மால் சரி செய்ய முடியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில் நாம் கவனக்குறைவாக அலட்சியமாக இருந்தால் அது மறுமைக்குரிய வாழ்க்கையில், நித்தியத்துக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாகும். எனவே இதை கருத்தில் கொண்டு முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு இறுதியாக கடைசியாக இந்த எபிரேயர்களின் நிருபத்தில் இந்த ஆக்கியோன் தன்னுடைய கடைசி காரியத்தை எச்சரித்து கவனமாக இருங்கள் என்று சொல்லக்கூடியதை இந்த நாளின் செய்தியில் நாம் பார்க்க இருக்கிறோம். கவனமாக இருங்கள், அதாவது எச்சரிக்கையாக இருங்கள் என்ற தலைப்பில் இந்த எபிரேயர்களின் நிருபத்திலிருந்து நான் 4 செய்தியை பேசியிருக்கிறேன். இது கடைசி எச்சரிக்கை அல்லது கடைசி ஒரு கவனமாக இருக்கும்படியாக இந்த ஆக்கியோன் சொல்வதை நான் பார்க்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிற பொழுது இதில் 3 காரியங்களை இந்த ஆக்கியோன் சொல்லி கவனமாக இருங்கள் என்று சொல்லக்கூடியதை நான் பார்க்கிறேன். சரி, முதலாவதாக 25வது வசனம், பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகி போனால் எப்படி தப்பித்து போவோம்? 26வது வசனம், அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். 27வது வசனம், இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக
அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. சரி, இது கடைசியாக இந்த ஆக்கியோன் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பாக அல்லது கவனமாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக நான் பார்க்கிறேன். சரி, இதில் 3 காரியங்களுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். 3 காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இந்த 3 காரியங்களிலே நாம் நிர்விசாரமாய் அசதியாய் அலட்சியமாய் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இது நம்முடைய நித்திய வாழ்க்கைக்குரிய மறுமைக்குரிய வாழ்க்கையில் அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக காணப்படுகிறது. எப்படி பூமிக்குரிய காரியங்களில் நாம் அலட்சியமாக இருந்தால் பூமிக்குரிய ஒரு சேதாரம் ஒரு விளைவு ஏற்படுகிறதோ, அதே போல் இந்த காரியங்களிலே நாம் கவனக்குறைவாக இருந்தால் அது நம்முடைய மறுமையை ஆவிக்குரிய வாழ்க்கையை அது தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அவன் சொல்ல விரும்புகிறான். முதலாவதாக என்ன என்று பார்ப்போம் என்றால் 25வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பேசப்படுகிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிற பொழுது, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவோ அல்லது தனிப்பட்ட நபர்கள் மூலமாகவோ அல்லது நாம் சொந்தமாய் அவருடைய வார்த்தையை படிக்கிற பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் மூலமாகவோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைப்படுகிறதோ அப்பொழுது அதற்கு நாம் செவி கொடுக்க கவனமாக இருக்க வேண்டும். செவி கொடுக்க மறுக்கிறவர்கள் ஏன் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மறக்கிறவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தேவனுடைய கோபாக்கியனிலிருந்து தப்பிக்க மாட்டார்கள் என்பதை இந்த 25வது வசனத்தில் உறுதிப்படுத்துகிறான். இங்கே 2 காரியங்களை இந்த 25வது வசனத்தில் இந்த ஆக்கியோன் நினைப்பூட்டுகிறான். ஒன்று என்ன என்று பார்க்கிற பொழுது, பூமியில் பேசினவருக்கு அது கடந்த காலத்தை குறிக்கிறது. அடுத்து பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை இது தொடர்ந்து நிகழக்கூடிய ஒரு காரியத்தை குறிக்கிறது. பேசினவர் தொடர்ந்து பேசுகிறவர் என்று 2 ஒரு வார்த்தையை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பேசினவர் என்பது கடந்த காலம், பேசுகிறவர் என்பது நிகழ்காலத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காரியமாக பார்க்கிறோம். இங்கே எதை குறித்து இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான் என்று பார்ப்போம் என்றால், முதல் முறையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாய் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையை, அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை, தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பல இடங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் என் சுயமாய் எதுவும் பேசாமல் செய்யாமல் என் பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினவரை என்ன பேசும்படியாய் சொல்லுகிறாரோ, என்ன செய்யும்படியாய் சொல்லுகிறாரோ அதையே நான் செய்கிறேன் என்று பல முறை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம். இது ஒரு காரியம். மேலும் இந்த ஆக்கியோன் இன்னொரு நபரையும் குறிக்கிறார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். யார் என்று பார்க்கிற பொழுது, பூமியில் பேசினவர் என்று சொல்லுகிற பொழுது மோசேவை குறிக்கிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால், மோசே நியாயப்பிரமாணத்தை பெறுகிற பொழுது தேவனோடு சீயோன் மலையில் அவர் பேசி கொண்டிருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் கீழே வந்து அந்த வார்த்தையை விளக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு போதித்தார், கொடுத்தார். ஆனால் அந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் மோசையோடு பிரயாணம் செய்கிற பொழுது தேவன் வெளிப்படுத்தின அந்த வார்த்தைக்கு, மோசையின் மூலமாய் தேவன் பேசின அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை.
அவர்கள் அலட்சியம் பண்ணினார்கள், தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அப்படி நிராகரித்தபடினால அந்த வார்த்தையை நிராகரித்த ஜனங்கள் தப்பி போகாமல் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் கடந்து வந்தது என்பதை, கடந்த கால சம்பவத்தை இந்த ஆக்கியோன் கொண்டு வருவதாக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். சரி, ஆக தேவனுடைய வார்த்தை மோசையின் மூலமாய் கடந்து வந்த பொழுது அதை நிராகரித்தவர்கள், அலட்சியப்படுத்தினவர்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமியில் அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் அவர்கள் தடை செய்யப்பட்டார்கள். அவர்கள் அந்த தேசத்தில் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று என்பதை நாம் வேதவசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். இங்கே ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எப்படி என்றால், என்னாகமும் 14ஆம் அதிகாரம், இந்த 13ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரமும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வனாந்தர பிரயாணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லி, தமிழில் திருப்பு முனை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த திருப்பு முனையை இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த ஒரு பகுதி. சரி, 14வது வசனம் 14ஆம் அதிகாரம், என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே மோசேனிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். இந்த வார்த்தை மிகவும் துக்கமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை மிகவும் ஆழமாக யோசிக்க வேண்டிய வார்த்தை. இங்கே கர்த்தர் யாரை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், ஒரு புறத்தில் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் வனாந்தரத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பிரயாணத்தின் பொழுது இந்த அதிகாரத்தை நாம் எடுத்து ஒருவேளை ஆழமாய் யோசித்து பார்ப்போம் என்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது இவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்படியாக கர்த்தர் 10 அற்புதங்களை செய்தார். 10 அற்புதங்களை செய்தார். இந்த சம்பவம் காதேஷ் பர்னே என்று சொல்லக்கூடிய இடத்திலே நடக்கிறது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த காதேஷ் பர்னே என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 2 வருஷத்திற்குள்ளாக, தோராயமாக 2 வருஷத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து வந்திருக்க வேண்டும். அப்படி 2 வருஷம் இருக்கிற பொழுது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இங்கே கடந்து வருகிறது. ஏனென்று சொன்னால், மோசையின் மூலமாய் தேவன் பேசின வார்த்தைக்கு இவர்கள் செவி கொடுக்கவில்லை. தேவன் பேசின வார்த்தையை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள், நிராகரித்தார்கள். எனவே கர்த்தருடைய ஒரு 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 நியாய தீர்ப்பும் ஒரு அறிக்கையும் இங்கே வருவதை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், 10 அற்புதங்களை செய்து இந்த ஜனங்களை நான் எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டு வந்தேன். ஆனால் இப்பொழுது 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே 10 முறை இந்த ஜனங்கள் என்னை பரீட்சை செய்து பார்த்திருக்கிறார்கள். ஆகையினால் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காத, என்னை பரீட்சை செய்து பார்த்த, என் வார்த்தையை நிராகரித்த, அலட்சியப்படுத்தின ஜனங்களில் ஒருவரும் நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில், இவர்கள் பிதாக்களுக்கு என்று சொல்லுகிற பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள் 3 பேருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். ஆக இவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் இந்த ஜனங்களில் ஒருவரும் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அதே போல ஒருவரும் அந்த தேசத்தில் பிரவேசிக்கவில்லை. யோசுவாவும் காலேபும் தவிர வேறு யாருமே, லட்சக்கணக்கான ஜனங்கள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் பிரவேசிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், தேவன் பேசின பொழுது,
தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தின பொழுது அவர்கள் அதற்கு செவி கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அந்த வார்த்தையை அலட்சியப்படுத்தினார்கள், அந்த வார்த்தையை நிராகரித்தார்கள், அந்த வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் போனார்கள். இதை ஒரு உதாரணமாக அதே நேரத்தில் இந்த ஆக்கியோன், எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான, உறுதியான ஒரு எச்சரிப்பு கொடுப்பதற்காக, கவனமாக இருங்கள் என்று சொல்வதற்காக இந்த பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவத்தை கொண்டு வந்து தன்னுடைய கடைசி எச்சரிப்பிற்கு ஆதாரமாக பயன்படுத்துவதை நான் பார்க்கிறேன். சரி, முதலாவதாக. இரண்டாவதாக என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த ஆக்கியோன் இவர்களுக்கு இரண்டாவது ஒரு காரியத்தை இந்த 26வது வசனத்திலே சொல்வதை நான் பார்க்கிறேன். என்னவென்று சொன்னால், கர்த்தர் இன்னொரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான். கர்த்தர் ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இந்த 26வது வசனத்தில் அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. மோசேயோடு கர்த்தர் அந்த சீனாய் மலையில் பேசின பொழுது அந்த மலை எப்படி அசைந்தது, எப்படி அக்கினி அந்த மலையிலிருந்து அக்கினி வந்தது மற்றும் புகைக்காடாய் அது எப்படி அந்த காட்சி மிகவும் பயங்கரமாக இருந்தது என்பதை நாம் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இங்கே இரண்டாவதாக அந்த சம்பவத்தை கொண்டு வருகிறான். மோசையோடு கர்த்தர் பேசி தம்முடைய வார்த்தையை கொடுத்த பொழுது அங்கே பூமி அசைந்தது என்று சொல்லுகிறான். இப்பொழுது இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆக முதலாவது கவனமாக இருங்கள் என்று சொல்லி எச்சரித்த காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எங்கெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கடந்து வந்திருக்கிறதோ அந்த வாக்குத்தத்தத்திற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவன் சொல்லி இந்த பழைய ஏற்பாட்டுடைய சம்பவத்தை கொண்டு வந்து எச்சரிப்பதை நான் பார்க்கிறேன். இன்னும் ஒரு தரம் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன். இது எதிர்காலத்திலே நடக்க இருக்கும் சம்பவம். இது எதிர்காலத்திலே நடக்க இருக்கும் சம்பவம். தேவனுடைய நியாயத்தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை நாம் இதை எங்கே வாசிக்கிறோம் என்றால், இது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை. இதை எங்கே நாம் வாசிப்போம் என்றால், பழைய ஏற்பாட்டில் நாம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் இந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள், அதாவது இவர்கள் 70 ஆண்டுகள் எகிப்தில் இவர்கள் அடிமைகளாக இருந்து திரும்ப கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு வந்து அங்கே அவர்கள் தங்களுடைய காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தர் ஆகாய் மூலமாக இவர்களுக்கு கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு விஷயம், நான் வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், புதிய வானம் புதிய பூமி. அதாவது இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இனிவரும் காலத்தில் கர்த்தர் ஒரு புதிய வானம் புதிய பூமி, ஒரு புதிய சூழ்நிலையை விசுவாசிகளுக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த புதிய வானம் புதிய பூமி விசுவாசிகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த பழைய பூமி வானம் மாற்றப்பட இருக்கிறது. அது வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆக வர இருக்கிற இந்த புதிய வானம் புதிய பூமி விசுவாசிகளுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது. இது தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் ஆகாய் தீர்க்கதரிசிக்கே இது கொடுக்கப்பட்டது. ஆக இந்த வாக்குத்தத்தத்தின் மீது தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும்.
இந்த வாக்குத்தத்தத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். வாக்குத்தத்தமும் கூட கர்த்தருடைய வார்த்தை. வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் வருகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எப்பொழுதெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ அதற்கு அவர்கள் அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த ஆக்கியோன் நினைப்பூட்ட விரும்புகிறான். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது இந்த 28 அல்லது 29வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை பெற இருக்கிறார்கள். எப்படி என்றால் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி எல்லாம். பெறுகிறவர்கள் என்று சொல்லுகிற பொழுது அது எதிர்காலத்தை குறிக்கிறது, வருங்காலத்தை குறிக்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை விசுவாசிகள் பெற இருக்கிறார்கள். வருகிற தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாக இவர்கள் வார இருக்கிறார்கள். எனவே விசுவாசிகள் அசைக்க முடியாத ஒரு ராஜ்யத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க இருக்கிறபடினாலே அதன் மீது கவனமாய் அவர்கள் இருக்க வேண்டும். இங்கே இந்த ஆக்கியோன் எதை மனதில் வைத்து சொல்லுகிறான் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஒருவேளை வேத வசனத்தை நன்றாக அறிந்த பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்றால், இதுவரைக்கும், அதாவது இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எழுதுகிற வரைக்கும் வரலாற்றில் வந்து கடந்து போன ராஜ்யங்கள் எல்லாம் என்ன, பேரரசுகள் என்ன. பழைய ஏற்பாட்டில் எகிப்து பேரரசு வந்தது, அது அழிந்து போனது. பின்பு அசீரிய பேரரசு வந்தது, அதுவும் விழுந்து போனது, அதுவும் அழிந்து போனது. பின்பு பாபிலோனிய பேரரசு வந்தது, பாபிலோனிய ராஜ்யம் வந்தது, அதுவும் அழிந்து போனது, அதுவும் விழுந்து போனது. பின்பு மேதிய பாரசீக ராஜ்யம் வந்தது, அதுவும் அழிந்து போனது, அதுவும் விழுந்து போனது. பின்பு கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது, அலெக்சாண்டர் மாமன்னன். கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய முக்கிய ஒரு நபராக வரலாறு அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அவன் மாபெரும் மன்னன் என்று சொல்லி அவனை வரலாறு, அலெக்சாண்டர் மாமன்னன் என்று சொல்லி வரலாறு அவனை அழைக்கிறது. ஆனாலும் அவனுடைய ராஜ்யம் கூட விழுந்து மறைந்து அழிந்து போனது. கடைசியாய் பார்க்கிற பொழுது ரோம அரசாங்கம், நம்மை பொறுத்தவரை இன்றைக்கே இந்த புதிய ஏற்பாட்டை படிக்கிற நம்மை பொறுத்தவரை ரோம அரசாங்கமும் விழுந்து ராஜ்யம் விழுந்து இருந்த இடம் தெரியாமல் போனது. இப்பொழுது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ரோம அரசாங்கத்தினுடைய கீழே இருந்து, ரோம ராஜ்யத்திற்கு கீழே இருந்து பலவிதமான உபத்திரங்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், பலவிதமான துன்பங்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கமே விசுவாசிகளுக்கு அதிகமான உபத்திரத்தை, அதிகமான துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு இந்த ஆக்கியோன் எழுதுகிற பொழுது, இந்த ராஜ்யமும் அழிந்து போகும், இந்த ரோம ராஜ்யமும் மறைந்து போகும், ரோம ராஜ்யம் விழுந்து போகும். ஆனால் விசுவாசிகளாகிய நீங்கள் பெற இருக்கிற ராஜ்யம் அது நிலையானது, அந்த ராஜ்யம் நித்தியமானது, அந்த ராஜ்யம் அழிவில்லாதது, அந்த ராஜ்யம் அசையாதது, அந்த ராஜ்யம் மகிமையான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நீங்கள் பெற இருக்கிறீர்கள், அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே கர்த்தருடைய வார்த்தை அந்த ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிற பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சற்று நாம் திரும்பி பார்க்கிற பொழுது, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தான். பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தை துவங்கினான். ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் சரி, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே வாழ்ந்த யூதர்களுக்கும் சரி, பின்பு இந்த நிருபத்தை படிக்கிற விசுவாசிகளுக்கும் சரி, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ராஜ்யம் வரும் என்று சொல்லி அறிந்திருக்கிறார்கள்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, நாமும் கூட விசுவாசிகளாக அந்த ராஜ்யத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தின் ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, கர்த்தாவிதி கர்த்தாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அப்பொழுது இன்றைக்கு நாம் பூமியிலே பார்க்கிற அநேக விதமான பிரச்சனைகள், அநேக விதமான போராட்டங்கள், அநேக விதமான துன்பங்கள், அநேக விதமான கவலைகள், அநேக விதமான பாரங்கள் எதுவும் இல்லாமல் அந்த நிலையான ராஜ்யத்திற்குள்ளாக, அந்த மகிமையான ராஜ்யத்திற்குள்ளாக நாம் கடந்து போவோம். அதை நோக்கி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். பவுலடிகளார் பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கிற பொழுது, அங்கே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 34, 35வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே நேபுகாத் நேச்சார் கண்ட கனவுக்கு தானியேல் வாலிபனாக 16, 18 வயசு வாலிபனாக இருக்கிற பொழுது அந்த கனவுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறான். அப்படி கொடுக்கிற பொழுது, நான் சொன்ன இந்த ராஜ்யங்கள், அசிரிய பேரரசு, பாபிலோனிய பேரரசு, மேதிய பாரசீக பேரரசு, கிரேக்க பேரரசு, இந்த ரோம பேரரசு போன்ற இந்த ராஜ்யங்களை குறித்து அங்கே அவன் வியாக்கியானம் பண்ணுகிறான், விளக்கம் கொடுக்கிறான். அப்படி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாய் நேபுகாத் நேச்சாரை பார்த்து, நீர் பார்த்து கொண்டிருக்கையில் கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்று வந்து நீர் பார்த்த இந்த சிலையின் பாதத்தை மோதி உடைத்து, இதற்கு முன்பிருந்த ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் காற்றிலே பறந்து போகும்படியாக செய்து, அந்த ராஜ்யங்கள் இருந்த இடமே தெரியாமல் போகும்படி செய்து, பூமியில் விழுந்த அந்த கல்லோ நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது வளர்ந்து இந்த பூமியை நிரப்பிற்று என்று சொல்லி அங்கே தானியேல் வியாக்கியானம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த காரியம், அந்த கல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதை கருத்தில் கொண்டுதான் பேதுரடிகளார் எழுதுகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதுகிற பொழுது தன்னுடைய 1வது நிருபத்தில் மூளைக்கல், அஸ்திவாரக்கல், விலையேற பெற்ற கல் என்று சொல்லி எழுதுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆக 3வதாக விசுவாசிகள் அசைக்க முடியாத ராஜ்யத்தை பெற இருக்கிறபடினால அவர்கள் அதிலே கவனம் செலுத்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3 காரியத்தை சொன்னான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அவர்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். 2வதாக கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்கு, அந்த வாக்கு தத்தத்தில் இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பிற்கு அவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3வதாக முக்கியமாக விசுவாசிகள் நிலையான மகிமையான அசைக்க முடியாத அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் பிரவேசிக்க இருக்கிறபடினால, அந்த ராஜ்யம் நிச்சயமாய் வருகிறபடினால அந்த ராஜ்யத்தின் மீது அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று இறுதியாக சொல்லிவிட்டு இந்த எச்சரிப்பின் காரியத்தை இந்த 12ஆம் அதிகாரத்தோடு அவன் நிறைவு செய்வதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இது நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறது? 1வது நூற்றாண்டு விசுவாசிகளாகிய நமக்கு இது என்ன சொல்ல விரும்புகிறது? முதலாவதாக, கர்த்தர் இன்றைக்கும் ஆவியானவர் மூலமாக நம்மோடு பேசுகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது அந்த ஆக்கியோன் இப்படியாக ஆரம்பிக்கிறான். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று சொல்வதை நான் பார்க்கிறேன். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்ததை அவன் குறிப்பிடுகிறான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து நம்மோடு இடைப்பட்டு, அதாவது அவர் வாழ்ந்த காலத்தில் ஜனங்களோடு இடைப்பட்டு ஊழியம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசி அந்த ராஜ்யத்தைக்கு இனாகரேஷன் பண்ணி
திறப்பு விழா நடத்தி அவர் சிலுவையில் மரித்து அவர் கடந்து போனார். மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். மீண்டும் அவர் வருகிற பொழுது அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். இப்பொழுது இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேசுகிறார். ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து உண்மையும் உத்தமமாய் வேத வசனத்தை முறையாய் வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அப்படி வேத வசனம் நம்மோடு பேசுகிற பொழுது அதற்கு நாம் எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோம்? இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான இடங்களிலே நான் பார்க்கிறேன், ஆடல் பாடல் அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு அதிகமான நேரம் ஒதுக்குகிற என்ன சொல்ல, திருச்சபை என்று சொல்லவா அல்லது கிறிஸ்துவ ஊழியர்கள் என்று சொல்லவா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு முறை ஒரு திருமணத்தில் என்னை பேசும்படியாய் அழைத்திருந்தார்கள். அந்த திருமணத்திற்கு முன்பு ஆராதனை நடத்தினவர்கள், பின்பு விசேஷித்த பாடல்கள் பாடினவர்கள் என்று சொல்லி ஏறக்குறைய 2 மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் போயிட்டு, கடைசியில் என்னிடத்தில் பேசும்படியாக சொல்லி, ஐயா 15 நிமிஷம் பேசுங்கள் அப்படின்னாங்க. 15 நிமிஷம் பேசுங்க அப்படின்னாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அதிகமாய் அசட்டை பண்ணப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அநேக காரியங்களுக்கு, பிரயோஜனமில்லாத காரியங்களுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைப்படுகிற பொழுது நாம் அதற்கு எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், முதலாவதாக. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் மீது நாம் அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டும். எங்கெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறதோ அங்கே முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஒருவேளை நியாயத்தீர்ப்பு இருக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மீது, நியாயத்தீர்ப்பின் மீது நாம் அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை கடைசி வசனத்தில் சொல்லி நிறைவு செய்வதை நான் பார்க்கிறேன். ஆக தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும், வாக்குத்தத்தத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக, மிக முக்கியமாக, நாம் பெற இருக்கிற ராஜ்யம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உன்னதமானது. நான் சொன்ன பேரரசுகள், எகிப்திலிருந்து அசிரிய பேரரசு, பாபிலோனிய பேரரசு, மேதிய பாரசீக பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு, இவைகள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்து மறைந்து கடந்து போனது. ஆனால் வருகிற ராஜ்யம் நிலையான ஒரு ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெற இருக்கிற நாம் அந்த ராஜ்யத்தின் மேன்மையை கருத்தில் கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆக்கியோன் எச்சரித்து தன்னுடைய இந்த எச்சரிப்பின் காரியத்தை இந்த 12ஆம் அதிகாரத்தோடு நிறைவு செய்வதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த வார்த்தைகளை குறித்து சிந்திப்போம். இந்த வார்த்தைகளை குறித்து இன்னும் ஆழமாக யோசிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. ஒரு முறையும் நான் சொல்லுகிறேன், உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என்னேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும்.
ஏற்றி நின்றே தூக்கிய நிறுத்தினீரே உந்தனை நான் மறவேன் உந்தனை போற்றிடுவேன் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழிநடத்தும் அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே வார்த்தையின் வல்லமையை என்றுமே காணச் செய்யும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே